அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம்ஸ் டு வைஹாஸ் கிச்சன். என்னடா இன்றைக்கி சிக்கனோட வந்துட்டுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியான முறுமுறுன்னு இருக்கக்கூடிய கேஎஃப்சி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மசாலாவும் ஒன்று ஊற்றுறதுக்கு நம்ம ஒரு 2 முட்டை நல்லா உடச்சி ஊற்றி அது எல்லாத்தையும் கழுவி விட்டு சேர்த்துக்கலாம். சிக்கன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலையே இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்மளுடைய கைகளால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வெளியில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு நம்மளுடைய கையால் அசாசியாக வெளியே செஞ்சு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 200 ml பால் எடுத்துக்கலாம். இந்த பாலை வந்துட்டு திரிய விடணும். திரியறதுக்கு நம்ம ஒரு லெமனை பாலில் நம்ம பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். உடனே பால் தெரியறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம லெமனை பாலில் பிழிஞ்சு எடுத்துக்கிறது. நம்ம பிழிஞ்சு ஒரு 1 to 1 செகண்ட்லேயே பால் திரிகிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். பால் பாருங்கள், நல்லாவே திரிஞ்சு வந்துடுச்சு. இது திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு விஸ்க் வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். பீட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கனை இந்த மிக்ஸ் கூட ஆட் பண்ணி ஒரு 3 மணி நேரத்திற்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 2 to 3 மணி நேரம் நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுக்கிறப்போ அது எல்லா மசாலாவு கூடயும் அந்த சிக்கன் நல்லாவே ஊறி இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு, ஒரு 120 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டையும் நம்ம எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு லிட்டர் எண்ணெயாவது தேவைப்படும் 1 கிலோ சிக்கன் வறுக்கிறதுக்கு. பாத்திரத்தில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் போட்டு பரட்டி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த சிக்கனை ஒரு தண்ணியில் கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்து மறுபடியும் இந்த மாவுலேயே போட்டு நல்லா பரட்டி எடுத்து அதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு 2 to 3 நிமிஷம் ஒரு ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான முறு சிக்கன் கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்புவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இந்த கிறிஸ்பி சிக்கனை லைக் பண்ணுறவங்க எங்களுக்கு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது. ஒரு பீஸ் கூட மிச்சம் இல்லாமல் குழந்தைங்க எல்லோரும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.